Okay, we will continue with the chemical properties of aldehydes, ketones and carboxylic acids. அதில் வந்து இப்போ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்துட்டு இருந்தோம். செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் கண்டென்சேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். இது ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கும் கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குற ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த ரியாக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்டென்ஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உனக்கு கொடுக்குற ப்ராப்ளத்தில் சம்டைம்ஸ் அந்த காம்பவுண்டினுடைய மாலிகுலர் ஃபார்முலாலாம் கொடுத்தானா உன்னால் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆசிட் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னு இருக்கு இல்லையா, ஆசிட் கேட்டலைஸ்டு கண்டென்சேஷன் ரியாக்ஷன், அதில் 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் acetone condenses. So first two molecules condense ஆகும்போது in the presence of acid as a catalyst, water molecule eliminate ஆகி இந்த மாதிரி ஒரு condensed product கிடைக்கும் நம்மளுக்கு. And then second molecule of third molecule of acetone மறுபடியும் இதில் கம்பைன் ஆகும்போது water molecule eliminate ஆகி you get another condensed product like this. So alpha hydrogen இருக்கிற வரைக்கும் it will keep on combining with the molecules and it can form condensation products. So இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் acetone இது மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால இந்த ரியாக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். So you can copy down this reaction into your notebook. 3 molecules of acetone condenses to form what first வந்து மெசிடைல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் 4-one அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். பட் இதில் வந்து இப்போ டைரெக்டாக இதை நம்ம எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடில் போடுறோம் அப்படின்னா, if you add concentrated sulfuric acid, இது நம்ம AKaCa சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். AKaCa சாப்டரில் என்ன பார்த்துருக்கோம், ஆசிட் கேட்டலைஸ்டு டீஹைட்ரேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்னா ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட்டை பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், இதோட எந்த டவுட்டாக இருந்ததுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை போட்டு பார்த்து நீ கண்டுபிடிக்கலாம். இல்லை மனப்பாடமாக தெரிஞ்சதுன்னா நீ வச்சுக்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் அது ஒன்று டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும், இல்லைன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதில் 3 molecules of acetone condense ஆகி யூ கெட் திஸ் மெசிட்டிலீன் as the product. So this is what you have to remember in the case of acid catalyzed condensation reactions of intramolecular condensation of aldol condensation. Okay, so now we will go to the other reactions of reaction with alkalis. So நம்ம வந்து chemical properties of aldehydes, ketones and carboxylates 7 category நான் கொடுத்திருந்தேன். nucleophilic addition with elimination of water, அதுக்கப்புறம் reduction, அதுக்கப்புறம் oxidation, அதுக்கப்புறம் reaction with alkalis. அந்த reaction with alkalisல தான் இப்போ நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து aldol condensation, அதில் செல்ஃப் aldol condensation, crossed aldol condensation and intramolecular condensation. இந்த மாதிரி. ஸோ கண்டென்சேஷனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்டு மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா அது ரியாக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட், பென்சால்டிஹைட் அதெல்லாம் போட்டால் இதில் ரியாக்ஷன் ஆகாது. இதில் ஆல்டால் கண்டென்சேஷனில் ஆகாது. You need alpha hydrogen and I have explained to you alpha hydrogen is acidic in nature அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது. ஏன்னா அந்த அசிடிக் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுற ரியாக்ஷன் நிறைய வரும் உனக்கு இந்த சாப்டரில் and that will be very important for you. Okay, so intramolecular condensation ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க உங்களுடைய போர்டு NCERT போர்டு கொஷின்ஸில், அதனால தான் நான் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். So you will get an alpha beta unsaturated aldehyde in this reaction. Okay, so மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ரியாக்ஷனையும் நீ நோட்டில் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். நீ எழுதலைன்னா எல்லாம் மறந்து போயிடுவ. I don't know how many of you have seen the blueprint question paper of the second term question paper. அதை போய் பார்க்கலன்னா போய் பாருங்க. You will know the type of questions that is being asked in that. அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படித்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் இது முடியும். ஓகே, ஸோ நவ் we will go to the Perkin condensation relates only for entrance examination.
ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நோ இட். நான் இதை ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பேர்லேயே உனக்கு கண்டென்சேஷன் வந்துடுறது. கண்டென்சேஷன் வந்தாலே வாட்டர் மாலிக்யூல் ரிமூவல். நோட் புக்கில் எழுதிக்கோ. கண்டென்சேஷன் வந்தால் வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி தெர்மல் டீகம்போசிஷன் சொன்னால் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஏதாவது ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருந்துன்னு சொன்னால் வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகும். கார்பனேட் இருந்தால் CO2 வரும், நைட்ரேட் இருந்தால் NO2 வரும், சல்ஃபேட் இருந்தால் SO2 SO3 வரும். இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொன்னால் O ஆட் ஆகும், இல்லை H ரிமூவ் ஆகும், இல்லை O ரிமூவ் ஆகும், H ஆட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு ரியாக்ஷனில் மட்டும்தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். I hope you remember that reaction. You can go through your notes and find out that reaction. Because நீ படிச்சேன்னா தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கலீஸ், கான்சன்ட்ரேஷன் ஆல்கலீஸ். இது வரைக்கும் நம்ம ஆல்டால் கண்டென்சேஷனில் டைல்யூட் ஆல்கலி போட்டாலே நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கும். வேறாஸ் இப்போ கேனிசாரோ ரியாக்ஷனில் வந்து we will use it for with concentration alkalis. இப்போ இதில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான், aldehydes which do not have alpha hydrogen undergoes disproportionation to form alcohol and carboxylic acid. So identify the reaction by looking at the reagent. 50% NaOH, 60%, 75% NaOH அப்படின்லாம் கொடுத்தான்னு சொன்னான்னா அது கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலின்னு அர்த்தம். கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி போட்டால் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் நடக்கும். அதாவது என்ன, ஒரே மாலிக்யூல் ஆக்சிடைஸ் ஆகும், ஒரே மாலிக்யூல் ரிடக்ஷனும் ஆகும். So that is what you have to remember in the case of Cannizaro reaction. This reaction is undergone by compounds which does not have alpha hydrogen. That is the difference between aldol condensation and Cannizaro reaction. So idliye vandu unakku you will have two self molecules disproportionation aachina indha madiri varum. You have formaldehyde, benzaldehyde which doesn't have the alpha hydrogen. Remember மறுபடியும் நான் சொல்றேன், ஆல்ஃபா ஹைட்ரஜன்ன்றது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப். இதில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிடுவா, அதனால இதை நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் நாட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ யூ டேக் எனி ஆல்டிஹைட், and then you get the corresponding alcohol and the carboxylic acid. So identify the reaction by looking at the reagent. This is Cannizaro reaction, disproportionation reaction. Compounds without alpha hydrogen will react concentrated alkali. இந்த 3 பாயிண்ட் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் Cannizaro reactionல. That's the difference between alpha hydrogen, aldol condensation and Cannizaro reaction. So mechanism அப்படின்னு பார்த்தோன்னா, if you take, அதே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதில். So that is, if you have aldehyde, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைடு நீ எடுக்கிற அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ஆல்டிஹைடு எடுக்கிறேன்னு சொன்னேன்னா அந்த ஆல்டிஹைடில் ஆஸ் யூஷுவல் C டபுள் பாண்ட் ஓன் இருந்தால் என்ன பண்ணணும், டபுள் பாண்டை ஓக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும், சிக்கு ப்ளஸ் வந்துடணும். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன்னா ப்ளஸ் மைனஸ் ஆர்கானிக் ஸ்கீமாவாக பிளண்ட்டாக அப்ளை பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் அது ஒர்க் அவுட் ஆகிடும் அது. ஸோ சில இதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணனா இதில் என்னென்ன வேரியேஷன் வருதுன்றதை நீ தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ சோடியம் இங்கே போயிடும், ஹைட்ராக்சைடு இங்கே வந்துடும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இதுதான். திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஹியர். ஸோ C6H5 CONA வந்துடும், இங்கே COH இங்கே அட்டாச் ஆகிடும். தென் ரெண்டாவது மாலிக்யூல் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு மாலிக்யூல் இன்னொரு இப்போ 2 மாலிக்யூல் இருந்தால் தான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் நடக்கும். ஸோ ரெண்டாவது மாலிக்யூல் வரும்போது மறுபடியும் இதில் ப்ளஸ் மைனஸ் இதில் கிரியேட் பண்ணணும். இதில் O- ப்ளஸ் இங்கே வரும். பட் இந்த இடத்துல இது ரியாக்ட் ஆகாது உனக்கு. அதுக்கு பதிலாக இந்த ஹைட்ரைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ தர்ஃபோர் தட் வில் பி த ரியாக்டிவ் ஸ்பீஷீஸ் ஹியர். ஹைட்ரைடு டிரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல நடக்கும். இந்த ஹைட்ரைடு வில் பி த நியூக்ளியோஃபைல் ஹியர். இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்போகேட்டயானில் பைண்ட் ஆகும் இங்கே. ஸோ அப்படி பைண்ட் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு மாலிக்யூலில் C6H5 இந்த இங்கே C டபுள் பாண்டு O இங்கே OH இங்கே வந்துடும். இந்த ரெண்டாவது மாலிக்யூலில் C6H5 இங்கே H இங்கே வந்துடுறதுனால யூ வில் ஹேவ் CH2ONA வந்துடும் இந்த இடத்துல. அப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் தி சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் பென்சைல் ஆல்கஹால் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து திஸ் இஸ் த மெக்கானிசம். இது ஏற்கனவே பார்த்த நம்ம மெக்கானிசம் தான். அதாவது இந்த C டபுள் பாண்டு ஓவில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு
கொடுத்துருக்கிற ரியேஜென்ட்லேருந்து நியூக்ளியோஃபைலை அதில் அட்டாக் பண்ண வச்சு அதை அப்படியே கண்டென்சேஷன் ப்ராடக்டாக இங்கே எழுதி ரெண்டாவது மாலிக்யூலை போட்டு மறுபடியும் ஆல்ஃபா ஹைட்ரஜனை ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல ஆர்கானிக் ஸ்கீமா வந்து டைரெக்டாக அப்ளை ஆகாது. தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இங்கே ப்ளஸ் மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா இது வந்து அயனிக்காக இருக்குது. ரிமெம்பர், இது வந்து ஆல்தோ திஸ் இஸ் காட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது வந்து அயனிக்காக இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடக்காது. ஒன்லி கோவலண்ட் பாண்ட்ஸ் தான் வந்து ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதில் வந்து க்ளூ உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற க்ளூ வந்து நீ ஞாபகம் வச்சுன்னு பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். இதில் நீ CO கூட நீங்கள் பார்க்கலாம். இது சிங்கிள் பாண்ட். இந்த சிங்கிள் பாண்ட் உடச்சி எடுத்துனா OH வெளில வந்துடும். OH வெளில வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் தட் ஷுட் பி அன் ஆசிட் டு ரிமூவ் திஸ் OH. ஆசிட் இருந்தால் தான் OH மைனஸ்லாம் வெளில வரும். ஸோ இதெல்லாம் சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது அதை நீ ஞாபகம் வச்சுட்டுனாலே உனக்கு எல்லாம் ஈஸியாக வந்துடும். Organic chemistry is pure logic. If you know the rules, you can just apply your rules and you can predict the products. You don't have to cram about writing about the reactions. பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன்ஸ் தான் எல்லாமே. எது நீ எழுதி புரிஞ்சுட்டு நீ எழுதிட்டேன்னா உனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் நீ எழுதிடலாம். இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தேன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கேனிசரோ ரியாக்ஷன். ஒரே ஆல்டிஹைடே வந்து ரெண்டு மாலிக்யூல் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ஆகி உனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் வர்றது. திஸ் இஸ் செல்ஃப் கேனிசரோ. ஆல்டாலில் பார்த்த மாதிரி, ஆல்டாலில் நம்ம செல்ஃப் ஆல்டால் பார்த்தோம், கிராஸ்ட் ஆல்டால் பார்த்தோம், அப்புறம் இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அது வந்து செல்ஃப் ஆல்டால். இப்போ கிராஸ்ட் ஆல்டால் பார்த்தேன்னா, இஃப் யூ லுக் அட் கிராஸ்ட் ஆல்டால், தட் இஸ் crossed Cannizaro reactionல பார்த்தா, if you take benzaldehyde and formaldehyde, 50% NaOH போட்டா concentrated alkali, aldehyde concentrated alkali போட்டா, identify the reaction by looking at the reagent Cannizaro reaction. In the crossed Cannizaro reaction, we call it as Claisen-Schmidt reaction. Claisen-Schmidt reaction. So naming reactions எல்லாம் கொஞ்சம் நீ ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அப்பப்போ ஒரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ படிக்கும்போது முன்னால் ஏற்கனவே படித்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீகேப் பண்ணி பார்த்துக்கோ. அண்ட் அந்த ரியேஜென்ட்ஸ், அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்னுடைய ரியேஜென்ட்ஸ் எல்லாமும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்த்துக்கோ. ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரிடக்ஷன், உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன், மீர்வின் பாண்ட்ராஃப் வெர்லே ரிடக்ஷன், இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்டால் கண்டென்சேஷன், இந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும் எல்லாமே. ஓகே, so crossed Cannizaro reaction or Claisen-Schmidt reaction la, so one molecule will become alcohol, another molecule will become acid. So எது ஆல்கஹால் ஆகும் எது ஆசிட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம எதோட C double bond O எடுத்துட்டு நம்ம ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. So that's a mechanism. Suppose if you take this is another variation of this reaction. Say for example, if you take methoxy or group இங்கே parallel வச்சுட்டேன்னா, this is a activating group. So activating group ன்றதுனால என்ன பண்ணுவோம், this will pump electron into the ring. When it pumps electron into the ring, இந்த இடத்துல இந்த C double bond O, ஆல்டிஹைடில் இருக்கிற C double bond Oல இருக்கிற டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது ஏற்கனவே பென்சால்டிஹைடில் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் நல்லா நடக்கும் உனக்கு. அதில் இந்த மீத்தாக்சைடு வேறு ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கிறதுனால இட் வில் பம்ப் மோர் எலக்ட்ரான்ஸ் இன்டு தி கார்போகேட்டையான். ஸோ திஸ் வில் பிகம் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அங்கே இருக்கும் இந்த C double bond ஓல வரும்போது. ஸோ இப்போ இதில் போடும்போது யூ வில் ஹேவ் திஸ் மாலிக்யூல் மோர் ஸ்டேபிளான கார்போகேட்டையானாக இருக்கிறதுனால OH மைனஸ் OH வந்து இதில் அட்டாச் ஆகி ஆல்கஹால் வரும். ஸோ OH நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் எதில் நடக்கும் அப்படின்னா, ரெண்டு ஆல்டிஹைடில் எந்த ஆல்டிஹைடு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணுறதோ அந்த கார்போகேட்டையானில் நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் போய் அட்டாக் ஆகும். இப்போ இஃப் யூ சி த ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். OH போய் இதில் அட்டாச் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு கார்போகேட்டையானன்றதுனால இந்த OH வந்து இந்த கார்போகேட்டையானில் போய் அட்டாச் ஆகும். ஸோ ரெண்டாவது மாலிக்யூல் ஹைட்ரைடு போகும்போது தான் அந்த மாலிக்யூல் தான் நம்மளுக்கு ஆசிடாக ஃபார்ம் ஆகும்போது உனக்கு வரும். தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தி ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் இதில் நோட் புக்கில் நான் சொல்ல அப்படியே கூடவே நீ எழுதிட்டு வா. நீ உனக்கு புரிஞ்சுட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சைடில் அப்படியே நோட் பண்ணிக்கோ ஹிண்ட் மாதிரி அதில். ஏன்னா பிகாஸ் இந்த நோட்ஸ் நான் உனக்கு ஏற்கனவே பிடிஎஃபாக அனுப்பிச்சிருக்கேன் நான். பட் அந்த வெறும் நோட்டு மட்டும் நீ பார்த்தனா உனக்கு அது புரியாது. நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ நோட் பண்ணிட்டு அதோட அந்த பேக்ரவுண்டோட இந்த ரியாக்ஷனை படிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பென்சால்டிஹைட் அண்ட் ஈத்தனால் எடுத்துட்டேன்னு சொன்னால்
இதில் ஈத்தனாலில் உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நீ அதில் ஆல்கலி பொட்டன்ஷியல்னா ஆல்டால் கண்டென்சேஷன் மாதிரி உனக்கு ப்ராடக்ட் வரும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு OH குரூப்பிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துடுதுன்னு சொன்னாலே கேனிசரோ வராதாங்க. சரியா, ஆல்டால் கண்டென்சேஷன் தான் நடக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இஃப் யூ ஹேவ் ஒன் காம்பவுண்ட், ரெண்டு கிராஸ்டு ரியாக்ஷனில் பண்ணும்போது ஒரு மாலிக்யூலில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துடுதுன்னு சொன்னால் அப்போ அது ஆல்டால் தான் பண்ணும். ஓகே, ஸோ யூ வில் கெட் திஸ் காம்பவுண்ட் சினமால்டிஹைட். சினமால்டிஹைட்னா என்ன? சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதான் பேரண்ட் காம்பவுண்ட். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால this is propanal. So 1, 2, 3. 3-phenyl prop-2-enal is otherwise called as cinnamoldigate. Very, very common product. Cinnamon cinnamoldigate. So that is another reaction. இதனுடைய எக்ஸ்டென்ஷன், Cannizaro reaction உடைய எக்ஸ்டென்ஷன் வந்து RDX. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய டெரரிஸ்ட்லாம் வந்து இதை பாம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது RDX நிறைய புல்வாமா அட்டாக்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. This is a very powerful explosive. Very, very powerful explosive. This is developed by the Research Development Explosive abbreviation the RDX explosive. So if you take aldehyde and 3 molecules of methanol, repeated cross aldol condensation, methanol and ethanol repeated condense பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு condensation product கிடைக்கும். If இது ஒரு curiosity சேக்குக்கு தான், இது கேஸ் ஸ்டடியில் இது கொடுப்பாங்க. இதை அதனால இந்த ரியாக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஹேவ் ட்ரிஸ். நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பார்த்தோம் இல்லையா, 3 இருந்ததுன்னா ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிஸ் ஹைட்ராக்சி மீத்தைல். ஸோ திஸ் இஸ் ஹைட்ராக்சி மீத்தைல், ஹைட்ராக்சி மீத்தைல், ஹைட்ராக்சி மீத்தைல். ட்ரிஸ் ஹைட்ராக்சி மீத்தைல். திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட். திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட். இதெல்லாம் வந்து ஒரு காமன் நேம் இது. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கிராப் அபவுட் நேமிங் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி அ இன்டர்மீடியரி ப்ராடக்ட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபார்மால்டிஹைடு வந்து கிராஸ் Cannizaro ரியாக்ஷனில் வரும்போது யூ வில் ஹேவ் பென்டா எரித்ரிட்டால். 5 கார்பன் இருக்கிற OH குரூப் இருக்கு இல்லையா. பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் இருந்தால் நம்ம பயோமாலிகூல்ஸில் படிச்சிருக்கோம். தேர் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ குளுக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் OH குரூப் இருக்கும். ஸோ தேர் ஆல் பாலி ஆல்கஹால்ஸ். அதே மாதிரி தான் இது பென்டா எரித்ரிட்டால். எரித்ரோஸ்னு பேர் இது. அதில் 5 OH குரூப் இருக்கிறதுனால பென்டா எரித்ரிட்டால் சொல்கிறோம். ப்ளஸ் இந்த ஃபார்மால்டிஹைடு வந்து ஆசிடாக ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து இப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடும்போது we get this product, that is PETN. So you can see this is the RDX. This is the RDX. So கூகுளில் போயிட்டு PETN என்னன்னு பாரு, பார்த்தனா உனக்கு அதோட பேர் தெரியும். அதை எடுத்து கீழே இங்கே எழுதிக்கும். அதுதான் நம்ம RDXன்னு சொல்கிறோம். தட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ரியாக்ஷன் பண்ணும்போதே ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா லேப்லேயே வெடிச்சிடும். ஸோ another derivative of this compound, you have this RDX cyclonite அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஃபார் கேஸ் ஸ்டடி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து உனக்கு இது இந்த கொஷின் உனக்கு இதில் வரும் Cannizaro ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராமாலிகுலர். நம்ம ஏற்கனவே ஆல்டாலில் பார்த்த மாதிரி செல்ஃப், கிராஸ் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போது இன்ட்ராமாலிகுலர் Cannizaro ரியாக்ஷன். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட்ஸில் தான் you will have this reaction taking place. Alpha hydrogen வந்துடுதுன்னு சொன்னால் ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ணி உனக்கு ஒரு அல்கீனும் ஆல்டிஹைடும் உனக்கு வர மாதிரி வந்துடும். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். சப்போஸ் இஃப் இட் டேக்ஸ் எ கிளையாக்சல், ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ராமாலிகுலர் அப்படின்னு சொன்னால் 2 ஆல்டிஹைடு குரூப் இருக்கணும், இல்லை 2 கீட்டோன் குரூப் இருக்கணும். அப்போ தான் வந்து இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா. சப்போஸ் இஃப் இட் டேக் கிளையாக்சல், இது நம்ம ஓசோனாலிசிஸ் போது பார்த்துருக்கோம். ஓசோனாலிசிஸில் வந்து பென்சீனை வந்து ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து கிளையாக்சல்ன்ற ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, கன்வர்ஷன் ப்ராப்ளமில் உனக்கு கொடுப்பாங்க. ஸோ a compound on benzene on ozonolysis will give you glyoxal. ஸோ அந்த கிளையாக்சலில் 50% NaOH போட்டோன்னா you will get glycolic acid and finally you will get this productனு கொடுப்பாங்க. ஸோ you have to remember all those things. Okay, so whenever you study a compound, immediately try to recollect whether you have studied elsewhere that compound. அப்போ தான் வந்து உனக்கு கன்வர்ஷன் ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் உனக்கு ஞாபகத்துக்கு வராது. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு லிங்க் பிட்வீன் எனி 2 ரியாக்ஷன்ஸ். சிமிலர் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ லிங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்போது கன்வர்ஷன் ப்ராப்ளமும் உனக்கு குயிக்காக இருக்கும். நானும் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ நிறைய ஐ வில் டேக் மோர் கிளாஸஸ் ஆன் தட். ஸோ தட் எனக்கு நான் சொல்லும்போது நீயும் அதே மாதிரி லைனில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு அது ஈஸியாக இருக்கும்.
So you have two aldehyde group, ஒன்றுத்தில் ஓவருக்கு இன்னொன்றில் ஓவருக்கு 50% NaOH போட்டேன்னு சொன்னேன்னா இந்த கார்போகேட்டையானில் இந்த டபுள் பாண்ட் இந்த O மைனஸுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கார்போகேட்டையான் வரும். OH மைனஸ் வந்து இதில் போய் ஆட் ஆகும், COH வந்துடும். அண்ட் தென் ரெண்டாவதுல இதுமாதிரி COO என்ன முன்னாலே நம்ம இந்த ரியாக்ஷன் பார்த்தோம், கார்பாக்சலேட் வந்துடும், இங்கே OH வந்துடும். மறுபடியும் இதில் டைல்யூட் HCl ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா சோடியம் வெளில போயிட்டு அங்கே ஆசிட் வந்துடும். ஸோ யூ கெட் ஒரு ஆல்டிஹைடு குரூப், இங்கே 2 ஆல்டிஹைடு குரூப் இருக்கு இல்லையா, ஒரு ஆல்டிஹைடு குரூப் ஆல்கஹாலாக வந்துடும், ஒரு ஆல்டிஹைடு குரூப்பு ஆசிடாக வந்துடும். இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் வேறு காம்பவுண்டாக இருந்தால் தனித்தனி காம்பவுண்டாக வரும், ஒரே காம்பவுண்டாக இருந்தாலும் அதே ரியாக்ஷன் தான் நடக்கும் உனக்கு. ஈவன் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர் தி இன்டர்மீடியரி ஸ்டெப், வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் Cannizaro இஸ் one aldehyde group will become alcohol, another aldehyde group will become acid. Cannizaro reaction பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ரியாக்ஷன். அதே மாதிரி இஃப் யூ டேக்ஸ் ஏ பென்சால்டிஹைடு எடுக்கும்போது அதில் நீ ஆல்கலி போட்டேன்னா ஒன்று வந்து ஆல்கஹால் ஆகிடும், ஒன்று வந்து ஆசிட் ஆகிடும். ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம ஆசிட் போட்டு இங்கே இதை எடுத்துக்கிறோம். As I told you, when you have vicinal OH குரூப் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதாவது டயால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆல்கஹால் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அங்கே. ஸோ வென் யூ ஹேவ் அ விசினல் OH குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல அன்ஹைட்ரேட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைப் ஆஃப் தாலைடு. இட்ஸ் அ டைப் ஆஃப் தாலைடு. தாலிக் ஆசிட்னா என்ன, இங்கே 2 இடத்துலையும் ஆசிட் COH இருந்து அதுக்கு பேர் தாலிக் ஆசிட்னு பேர். கிட்டத்தட்ட அதோட அன்ஹைட்ரேட், தாலிக் ஆசிட்னுடைய அன்ஹைட்ரேட் இல்லை இது ஆக்சுவலாக. ஸோ அதனால வி கால் திஸ் as a halide. Okay, so that is the intramolecular Cannizaro reaction. So let us summarize what is Cannizaro reaction. Cannizaro reaction றது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி யூஸ் பண்ணுவோம், அதாவது 50% ஆல்கலி யூஸ் பண்ணுவோம். மூணாவது பாயிண்ட் என்ன, 2 மாலிக்யூல் நம்ம எடுக்கும்போது செல்ஃப் Cannizaro பண்ணலாம், கிராஸ் Cannizaro பண்ணலாம், இன்ட்ராமாலிகுலர் Cannizaro பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சப்போஸ் செல்ஃப் Cannizaro பண்ணுறேன் அப்படின்னா 2 மாலிக்யூல் எடுத்துக்கணும். ஒரு மாலிக்யூல் இருக்கிற ஆல்டிஹைடு ஆல்கஹாலாக வந்துடும், இன்னொரு மாலிக்யூல் இருக்கிற ஆல்டிஹைடு ஆசிடாக வந்துடும். செல்ஃபில் கிராஸ்டில் பண்ணும்போது எதோட CO குரூப்பில் நம்ம வந்து OH குரூப் அட்டாச் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோடது வந்து ஆசிடாக வந்துடும், இன்னொன்றோடது வந்து ஆல்கஹாலாக வந்துடும். அது கிராஸ் Cannizaroவில் வரும். இன்ட்ராமாலிக்யூல் எது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு ஆல்டிஹைடை ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணிவிடு, இன்னொரு ஆல்டிஹைடை கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடணும். இவ்வளோ தான் Cannizaro ரியாக்ஷன். அந்த ப்ராடக்ட் எழுதிக்கணும். அதில் இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து RDX மட்டும் இங்கே இருக்குது. இஃப் யூ டேக் ethanol and in the presence of 3 molecules of methanol போட்டு repeated crossed aldol condensation பண்ணேன்னா இந்த இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுன்னு எழுதலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். போட்டுட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து இந்த ஃபார்முலா உனக்கு ஞாபகம் இருந்தால் எழுதுது. இதோட PET என்னன்னு பார்த்தோன்னா உனக்கு தெரியும் அது. ஸோ RDX, that is the final product which is used as a explosive developed by DRDO, Defense Research and Development Organization. Now there are some exceptions in the Cannizaro reactions. What are those exceptions? Now if you look at this ethanol வந்து உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும்போது இதில் நீ இப்போ 50% NaOH போடுறேன்னு சொன்னேன்னா இப்போ Cannizaro நடக்குமா, ஆல்டால் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஈத்தனால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஆல்வேஸ் கெட் அ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் உனக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே அது உனக்கு தெரியும் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு மாலிக்யூலுடைய ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்னொரு மாலிக்யூல் இருக்கிற C டபுள் பாண்ட் ஓவில் போய் அட்டாச் ஆகி CH3 CHOH CH2 CHO ஃபார்ம் ஆகிடும். அதை ஹீட் பண்ணும்போது இந்த OHம் இதில் பக்கத்தில் இருக்கிற Hம் வாட்டர் மாலிக்யூலாக எலிமினேட் ஆகி இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். யூ வில் ஹேவ் குரோட்டன் ஆல்டிஹைட். திருப்பி மறுபடியும் நீ இப்போ சப்போஸ் இதில் ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஆல்டிஹைடு குரூப்பை மறுபடியும் நீ இன்னொரு ஆல்டிஹைடு கூட கண்டென்சேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஆல்டிஹைடு கூட கண்டென்சேஷன் பண்ணேன்னு சொன்னால் மறுபடியும் இதில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இந்த C டபுள் பாண்ட் ஓவில் போய் அட்டாச் ஆகி இந்த இடத்துல வந்து யூ வில் கெட் திஸ் அனதர் கண்டென்சேஷன், இன்னொரு டபுள் பாண்ட் அங்கே ஃபார்ம் ஆகும். மறுபடியும் நீ இன்னொரு ஆல்டிஹைடு போட்டேன்னா இந்த ஆல்டிஹைடு இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆல்டிஹைடு வந்து இங்கே ஆட் ஆகிறது இல்லையா, இங்கே ஆட் பண்ண ஆல்டிஹைடு வந்து இந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகி வந்துடும். ஸோ வென் யூ ஹேவ் திஸ் ஆல்டிஹைடு இன் த எண்ட் யூ கேன் கீப் ஆன் ஆடிங் மோர் அண்ட் மோர் ஆல்டிஹைடு. ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்,
யூ வில் கெட் அ ப்ரௌன் ரெசின். கடைசியில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ரெசின் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆகும். ஸோ வென் யூ டூ ரிப்பீட்டட் ஆல்டால், சப்போஸ் உனக்கு வந்து ஒரு ஸ்கூல் டெஸ்ட்டில் இருக்கிற கொஷினில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறா, ஈத்தனால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் 50% NaOH ரிப்பீட்டட் ஆல்டால், வாட் இஸ் தி ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட்னு கேட்டால் நீ ஆல்டால் கூட எழுதலாம். ஆனால் இதோட நிறுத்தினா உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டா. இது வரைக்கும் எழுதினா கூட ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டா. நீ இந்த ப்ரௌன் ரெசின் வரைக்கும் எழுதி கொடுத்தேன்னா தான் உனக்கு அதுக்கு ஃபுல் மார்க் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் exceptions in the case of Cannizaro reaction. Okay, so this is what you get in the case of Cannizaro reaction.